5 பேராக சேர்ந்து ஒரு சிகப்பு காரில் நான் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் தான் சார் எனக்கு பார்த்து தகவல் அதுக்கே நான் முன்கூட்டி இங்கே வந்து அப்போ இங்கே இருக்கிறதே கிடையாது. கேஸுக்கு ஒரு நாள் மட்டும் என் பையன் பேர் சிடி மணி. அவன் கொஞ்சம் காலமாக வெளியில் இருந்துக்கிட்டு வரான். சேலத்தில் தான் இருக்கிறான். அவன் கோர்ட்டுக்கு வந்து கேஸுக்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு போவான். அவன் பேரில் எந்த ஒரு கேஸும் கிடையாது. எல்லா கேஸுக்கும் அட்டன் பண்ணியிருக்கான். போன வாரம் வரைக்கும் அவன் கேஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்து போகிறான். ஆனால் இன்னைக்கு காலையில் அவனை சேலத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தியாகராஜன்ற ஒரு போலீஸ்காரு 5 பேராக சேர்ந்து ஒரு சிகப்பு காரில் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த எவிடன்ஸ் எல்லாம் என்னுடைய வக்கீல்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்கள் தான் சார் எனக்கு பார்த்து தகவல் பதில் சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இந்த இடத்துல பேசவே இல்லை. வீட்டிலேருந்து நேராக கூப்பிட்டு வந்து அப்படியே நேராக காரில் பறித்து கூப்பிட்டு போயிட்டாங்க. எதுவுமே யாரு கையிலுமே ஹவுஸ் ஓனர்கிட்டயா யாருக்கிட்டையும் எந்த இதுவும் சொல்லலை. எந்த பதிலும் சொல்லல. பசங்க தூங்கி இந்த குழந்தைங்கள அப்படியே கதவை லாக் பண்ணிட்டாங்க. லேடிஸ் பாத்ரூமில் தாங்க கதவை லாக் பண்ணிட்டாங்க. வீட்டிலேருந்து வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டுக்கிறேன். வேறு எந்த ஒரு தகவலும் சொல்லலை. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தகவல் தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். வழக்கில் ஆஜராகாமல் இருந்ததால் தகவல் தெரிவிக்கிறாங்க. அதையும் பாருங்க. ஒரு கேஸில் கூட போய் பார்க்காத நாள் கிடையாது. அதுக்கே நான் முன்கூட்டி இங்கே வந்தேன். நாளைக்கு கேஸு. ஆனால் முன்கூட்டியே இங்கே ஓடியாந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லை, வீசிங். இந்த வரைய நான் வச்சு நேற்று பஸ் புக் பண்ணி இன்னைக்கு வந்தேன். நாளைக்கு கேஸ் அட்டன் பண்ணுறதுக்கோசம் கேஸு போய் அட்டன் பண்ணுறானா அப்படின்றதுக்கோசம் நான் ஓடி வந்தேன் சார். அதாவது அந்த அவங்க இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்கள தான். எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிறதே கிடையாது. கேஸுக்கு ஒரு நாள் மட்டும்தான் வருவான். கேஸுக்கு வந்தான்னா கேஸை பார்த்துட்டான்னா கிளம்பி போயிடும். 3 பசங்க இருக்கிறாங்க. யாருக்கிட்டையும் எந்த தொடர்பும் கிடையாது. அவன் போகிறது என்னமோ வர்றது என்னமோ அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னுடைய கோரிக்கை என்னுடைய பையனுக்கு உயிருக்கு ஆபத்து. என்னுடைய பையன் உயிருக்கு ஆபத்து. அதனால் நீதிபதி அவர்களை நீங்கள்லாம் பார்த்து ஒரு முடிவு நீங்கள் தான் பதில்